Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 16th நவம்பர். ஸோ 16th நவம்பருக்கான டேட்டா வந்து நம்ம ரீப்ளே பாரில் வச்சிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் டே நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th நவம்பரில் வந்து என்ன பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா 42,250 கிட்ட மார்க்கெட் மறுபடியும் வந்துச்சு ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோம். அதே சமயம் வந்து கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு 42,500 கிட்ட ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து செல் அடிக்கிறது தான் பார்க்க போகிறோம் until 42,250. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 16th டே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம், என்னென்ன லெவலில் வந்து நமக்கு வந்து டார்கெட் அண்ட் என்ட்ரி வாய்ப்பு நம்ம கொடுத்துச்சு. ஸோ இதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க இப்போ 16th டேட்டா வந்து நம்ம ப்ளே பண்ணி ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு கேண்டில் படி நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கும்போது 16th டேட்டா வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்துருச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஐடியலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எய்தர் இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டில் வந்து நமக்கு வந்து பை ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்து நமக்கு எதுவும் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து எய்தர் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வரலாம், அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் ஏரியா ஆஃப் சப்போர்ட்டில் கூட வந்து மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. மைனஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் ஏரியாவில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து ஐடியில் என்ட்ரி எடுக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறதில்ல. சரிங்களா? இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மார்னிங்லேருந்து கரெக்டாக கீழே வந்துச்சு. 42,250 வருமா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் 42,250 வரல. இன்ஸ்டன்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? இதை வந்து நம்ம எப்படி கன்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரீடெஸ்ட்னு சொல்லி கன்செப்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் ஆஃப் ரீடெஸ்ட்னு சொல்லி கன்செப்ட் பண்ணலாம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து இது ஒரு டபுள் பாட்டமாக ட்ரீட் பண்ணலாம். ஸோ டபுள் பாட்டமாக ட்ரீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஒரு என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ நமக்கு வந்து என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் இருக்குது. டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஐடியில் வந்து இந்த கேண்டலோட 50%ல ஈஸியாக நம்ம வந்து ஒரு என்ட்ரி போடலாம். ஸோ இந்த கேண்டலோட நெக்ஸ்ட் கேண்டலில் 50% நமக்கு கீழே வரும்போது நம்ம வந்து ஐடியில் உள்ளே வரும். சரிங்களா? நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதர் வந்து 250 கீழே வச்சுக்கலாம், இல்லை 250க்கு மேலே இந்த சப்போர்ட்டுக்குள்ள இருந்து, அதாவது 42,300 இந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் கீழே நம்ம பஃபர் வச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பிளான் பண்ண மாதிரி தான் 42,250 கிட்ட வந்து நம்ம பை ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 42,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து 500 வரைக்கும் நம்ம வச்சுப்போம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட 500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த லெவல் வருது. ஸோ இதுதான் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 42,500 லெவல். ஸோ நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு மார்க்கெட் வந்து சப்போஸ் டு பை. சரிங்களா? நமக்கு பை ஆகிறதுக்கு எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் நடக்கணும். சப்போர்ட் லெவலில் நமக்கு வந்து இதை வந்து டபுள் பாட்டம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பை என்ட்ரி எடுக்கிறோம். பை என்ட்ரி எப்போ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கேண்டில், அதாவது புல்லிஷ் கேண்டிலுக்கு பக்கத்தில் 50% வரணும். 50% வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகுமான்னு நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி நமக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. நம்மளோட ஐடியல் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,270 கிட்ட வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம டார்கெட்டுக்கு போகுதா நம்ம ஈஸியாக பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கேண்டில்ஸில் வந்து நமக்கு டார்கெட் ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 42,500 ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேட் நமக்கு வந்து அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. ஸோ மார்னிங் வந்து நம்ம எர்லி என்ட்ரிஸ் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ எர்லி என்ட்ரியில் வந்து நம்ம மோஸ்ட்லி எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸோட ப்ரைஸஸ் வந்து அதிகமாக வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் வந்து மார்னிங் ஹவர்ஸ் அவாய்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கேஸில் வந்து நம்ம எடுக்காமல் இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி நமக்கு கிடைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஐடியில் நமக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ரீசன்ட் ஹை. ஸோ ரீசன்ட் ஹை இதுதான் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஐடியில் வந்து மார்க்கெட் இதுலேருந்து நமக்கு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே போகணும். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல புல்லிஷாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணணும், ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. இந்த நடுவில் என்ட்ரி எடுக்கிறது ஆப்ஷன்ஸில் கூடவே கூடாது. சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியாது. நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே தான் பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ரிவர்சல் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணலை. ஸ்டில் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட் கீழே வரதுக்காக வெயிட் பண்ணுறோம். நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ நான் ஐடியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாங் பொசிஷன் இங்கே எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இது கீழே. டார்கெட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500ல் ஆல்ரெடி போயிடுச்சா. ஸோ நம்ம வந்து 600 கிட்ட வச்சுக்கிறோம், அல்லது 650 கிட்ட வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ 600 வந்து நம்ம ஐடியல் டார்கெட். மறுபடியும் எங்கே வந்தால் 42,430-50 கிட்ட வந்தால். சரிங்களா? ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு மார்க்கெட் கீழே வரணும். சரிங்களா கைஸ்? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் மார்க்கெட் கீழே வருதான்னு பார்த்துட்டு.
அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஐடியலாக மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஏரியா டச் பண்ணியாச்சு. டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஐடியலாக வந்து நம்ம உள்ள என்ட்ரி எடுத்துட்டோம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் என்ட்ரி இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி இந்த என்ட்ரி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துருக்கலாம். அதே மாதிரி நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 40,600. ஸோ 600 வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி போயிருக்கோம் மோஸ்ட்லி. இதுக்கப்புறம் இன்னொரு ஃபேக்ட் இந்த இடத்துல என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஹையை உடைக்கணும். இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் மேலே போகாது. அப்படி இது உடைக்கலை அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த பை ஏரியாவுக்கு வரணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் சைட்வேஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாப் லாஸை வந்து பிரேக் ஈவனாக நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப். இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் கேண்டில் அதாவது 120 கேண்டில் வந்து கீழே வர மாதிரி பேரிஷில் நிற்குது. ஸோ மறுபடியும் இது பேரிஷ் மார்க்கெட்டை கீழே வரக்கூடாது. அப்படி இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து டபுள் டச்சு, கீழே டபுள் பாட்டம். ஸோ அப்படி கன்சிடர் ஆகும்போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் போயிடும். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் போகும்போது நம்மளால் 600 அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் தான் அதிகமாக ஹிட் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த ஏரியாவுக்கு பை ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பவுன்ஸ் இருக்கும். அந்த பவுன்ஸில் வந்து பிரேக் ஈவனாக நம்ம வந்து ட்ரேடை முடிச்சிருவோம். சரிங்களா, இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஐடியா. ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் பிரேக் கொடுத்துருக்கு. பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு 600 ஹிட் ஆச்சா அப்படின்னு பார்த்தா ட்ரேட் வந்து நம்ம சக்ஸஸாக வச்சுக்கலாம். 600 வரைக்கும் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, மார்க்கெட் மறுபடியும் வந்து இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஸோ இந்த அப்பர் ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கணும். அப்படி சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னு பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மார்க்கெட் வந்து பை ஏரியாவுக்கு வந்துடும். ஸோ அப்போ பை ஏரியாவுக்கு வரும்போது நம்மளோட ரூல் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம எடுத்த ட்ரேட் 60% மேலே ப்ராஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ட்ரேட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் ட்ரேடில் இருக்கும். சரிங்களா, இப்போ சப்போஸ் நமக்கு டார்கெட் வந்து 600ல் முன்ன பின்னா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் முன்ன பின்னா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹிட் ஆகி வெளியே வந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் வைக்கல 600 எக்ஸாக்டாக வச்சுருக்கீங்க, இல்லை 605 அது மாதிரி வச்சுருக்கீங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டார்கெட் ஹிட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஹிட் பண்ணாமல் மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்திருக்கும். ஸோ அந்த கேஸில் என்ன ஆகும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டேரெக்டாக வந்து பிரேக் ஈவன் ஹிட் ஆகிடும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நமக்கு வந்து கீழே வந்து மறுபடியும் பை ஏரியா ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பிரேக் ஈவன் ட்ரேட். ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் ட்ரேடாக நமக்கு முடிஞ்சிருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேட் உங்களுக்கு சக்ஸஸாக இருந்திருக்கும். அப்படி இல்லை 600 ருபீஸ்க்கு போனால் தான் நான் எக்ஸிட் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து பிரேக் ஈவன் ட்ரேடாக முடிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி செகண்ட் என்ட்ரி. ஸோ ஃபைனலாக இந்த மார்க்கெட்டை இப்போ பார்த்தீங்க, ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா கேண்டிலும் நம்ம அப்ளை பண்ணிடுவோம். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து மறுபடியும் கன்சாலிடேட் ஆகிடுச்சு ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து லெவல்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,575க்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு. அதாவது 575 to 600க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு. இல்லை ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் 43,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து 42,450 400 அதாவது 450 to 425 வச்சுக்கோங்களேன். 450 to 425 கீழே வந்து நமக்கு பேரிஷாக மொமெண்டம் கொடுத்து கீழே 50 மினிட்ஸ் கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பேரிஷ் ஆகும். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் 42,250 கிட்ட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு இப்படி தான் நடக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 42,075 அதாவது 42,575 to 42,600 இது வந்து ஒரு ரேஞ்சாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இதுக்கு மேலே வந்து 50 மினிட்ஸ் க்ளோஸ் ஆகும்போது நம்ம வந்து பை பண்ண போகிறோம். அதுவே வந்து 42,450க்கு கீழே வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஐடியல் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஃபார் பேங்க் நிஃப்டி ஃபார் டுமாரோ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.